Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான prawn spaghetti with white sauce எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள். இன்னைக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வெச்சுக்கோங்க. 10 வெள்ளை பூண்டை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதை நரம்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆரிகானோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். நம்ம சாஸை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த நான்ஸ்டிக் பேனில் அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். நம்ம வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி 10 வெள்ளை பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அதை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். இறால் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வணக்கினாலே போதுங்க. இறால் நல்லா வெந்துடும். இப்போ இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2லிருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இறாலும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் இறால் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 1 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாங்க. இந்த மைதா மாவு போடுறதுனால நம்ம சாஸ் நல்லா திக்காக ஆயிரும். பால் சேர்த்ததும் மெதுவாக ஸ்லோவில் வச்சு கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். இந்த ஆரிகானோ உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இது இந்த சாஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சாஸ் நல்லா திக் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சாஸை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஸ்பெகட்டி எடுத்து தனியாக வேக வச்சு வடித்து வச்சுருக்கேங்க. வேகிறப்பவே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வடித்து வச்சுருக்கிற ஸ்பெகட்டி ரெடியாக இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்பெகட்டி வடித்து நல்லா சூடாக இருக்கிறப்பவே நம்ம வெண்ணெயும் இந்த ஆரிகனோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா சில்கியாக இருக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு சில்கியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்பெகட்டி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒயிட் சாஸை சேர்த்துக்கலாம். இது நம்ம இந்த ரெசிப்பியை லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. இதை செஞ்சதுமே சூடாக சர்வ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ப்ரான் ஸ்பெகட்டி வித் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.